ஹரே கிருஷ்ணா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இஸ்காம் சேலம் சார்பாக மீண்டும் ஒரு இந்த பிருத்து மகாராஜரின் கதை நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பிருத்து மன்னருடைய கதை ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தில் தொடங்குது. எப்படி பிருத்து மன்னர் வேண மன்னனுடைய உடலிலிருந்து முனிவர்களால் கடைந்தெடுக்கப்பட்டவர் தோன்றினார். அதன் பிறகு அவருக்கு எப்படி முடிசூட்டப்பட்டது அப்படின்றத 15வது அத்தியாயத்திலும், அதை தொடர்ந்து 16வது அத்தியாயத்தில் கலைஞர்கள் எப்படியெல்லாம் பிருத்து மன்னருடைய புகழை போற்றி புகழ்ந்தாங்க அப்படின்றத பற்றி கேட்டோம். அதை தொடர்ந்து 17வது அத்தியாயத்தில் பிருத்து மன்னர் பூமியிடம் கொண்ட சினம், பூமியை கொள்றதுக்காக அவர் விரட்டுறார். பூமி தாய் தன்னை காப்பாற்றி கொள்ள வழி இல்லாமல் பிருத்து மன்னர் இடத்துலேயே அடைக்கலம் கேட்க பூமி தாயினுடைய வேண்டுதலை கேட்ட பிறகு மன்னருடைய கட்டளையின்படி பூமி தாய் எல்லா வளங்களையும் கொடுத்தாங்க. இந்த பூமி நம்முடைய உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு எந்த அளவுக்கு அவங்க திருப்தியோடு இருக்கணும், அவங்கள திருப்திப்படுத்துறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அப்போது அதுக்கு நம்ம தர்மத்தை பின்பற்ற வேண்டியது, அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் தர்மத்தை பின்பற்ற வேண்டியது, அதாவது இறைவனுடைய தொண்டில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டியது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த செயல் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய அத்தியாயத்துலேயும் நம்ம பார்த்தோம். பிருத்து மன்னர் அதுக்கப்புறம் பூமி தாயிடமிருந்து எல்லாருக்கும் தேவையான எல்லா தேவைகளையும் எப்படி பூர்த்தி செய்து கொண்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். கடந்த வாரம் 18வது அத்தியாயத்தின் இறுதியில் பிருத்து மன்னர் எப்படி இந்த பூமியை பூமி தாயினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பூமி நிலப்பரப்பை மலைகள் எல்லாம் தன்னுடைய வாளின் பலத்தினால எல்லாத்தையும் உடைத்தெறிந்து அதை சமதளமாக்கி விவசாயத்திற்கு ஏற்புடையதாக மாற்றினார் அப்படின்றத பார்த்தோம். இன்றைய 19வது அத்தியாயத்தில் பிருத்து மன்னர் 100 அஸ்வமேத யாகங்கள் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி அமைவருக்கு. பிருத்து மன்னர் பூமி தாயினுடைய ஆசையால் எல்லா வளங்களையும் பெற்ற பிறகு இப்போ மேலும் அவர் இன்னும் அதிகம் தர்மம் சார்ந்த செயல்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கும் அதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறார், யாகங்களை செய்கிறார். சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாகங்கள், அதுவும் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்கிறார். அந்த யாகங்கள் எப்படி செய்யப்பட்டது, அதை செய்வதற்கு ஏதாவது தடை இருந்ததா, என்ன நடந்தது, அந்த யாகத்தின் பலன் என்னவானது அப்படின்றத பற்றின விவரங்கள் இன்னைக்கு அத்தியாயத்தில் நம்ம பார்க்கவிருக்கோம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி இதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் இந்த பிருத்து மன்னருடைய கதையை பற்றின நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இஸ்கான் சேலம் சார்பாக. முதலே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி பிருத்து மன்னர் எப்படி 100 அஸ்வமேத யாகங்களை செய்தார், அந்த யாகங்கள் செய்யும்போது பல சம்பவங்கள் நடைபெறுது, அது இறுதியில் எப்படி அது நிறைவு பெற்றது, இது போன்ற பல விவரங்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். இந்த 19வது அத்தியாயத்தில் பிருத்து மன்னருடைய 100 அஸ்வமேத யாகங்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் மைத்ரேயர் விதுரர் இருவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல்.
ஸோ இப்போ மைத்ரேயர் சொல்கிறார், அதாதீக்ஷத ராஜாது ஹயமீதா சதேனஷ பிரம்மாவர்த்தே மனோக்ஷேத்ரே யத்ரா பிராச்சி சரஸ்வதி. மாமுனிவர் மைத்ரேயர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த விதுரனே, பிருத்து மன்னர் சரஸ்வதி நதி கீழ்த்திசையில் பாயும் இடத்தில் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். அந்நிலப்பகுதி பிரம்மாவர்த்தம் என்று அறியப்பட்டது. அது ஸ்வயம்புவ மனுவின் கட்டுப்பாட்டில் கீழ் இருந்தது. ஸோ இந்த முதல் ஸ்லோகத்தில் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பிருத்து மன்னர் 100 அஸ்வமேத யாகங்களை சரஸ்வதி நதியின் கிழக்கு திசை பாயக்கூடிய பகுதியில் பிரம்மாவர்த்தம் என்னும் பகுதியில் நடத்தினார். அந்த பகுதியானது ஸ்வயம்புவ மனுவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்ற தகவலை சொல்லி இந்த அத்தியாயத்தை தொடங்கியிருக்கார். இப்போது பிருத்து மன்னர் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம், பூமி தாயுடைய அருளால் எல்லா வளங்களையும் பெற்றிருக்கார். இப்போ அவருக்கு இல்லைன்றது எதுவுமே இல்லை, எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு இயற்கையின் ஏற்பாட்டின்படி. ஸோ இப்போது அது போதாது அப்படின்னு சொல்லி இப்போது மக்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி எத்தே தாஸ்சரதி ஸ்ரேஷஸ் தத்தத் தேவ தரோஜனா அப்படின்னு கிருஷ்ணன் கீதையில் சொல்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணுன்றதுக்காகவும், அதே சமயத்தில் ஒரு நாட்டோட தலைவன், ஒரு நாட்டுடைய ராஜான்ற பொறுப்போட மக்களுக்கு தானே ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஸோ அதன்படி யாகங்கள் செய்வதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறார். ஸோ சென்ற வாரம் நம்ம பார்த்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம், கிருஷ்ணர் பிரபுபாதர் அந்த அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா என்ற ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியிருந்தார். அதாவது யாகங்கள் செய்வதனால மழை பெய்யுது, மழை பெய்யறதுனால தான் தானியங்கள் விளையுது, தானியங்கள் விளைவதனால தான் நம்மால் இங்கே உயிர் வாழ முடியுது. நம்மால் மட்டும் இல்லை, எல்லா உயிர்வாழிகளும் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவையாக மழை பெய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மழைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாகங்கள் செய்யணும். ஸோ அந்த யாகங்கள் அப்படின்றது நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். சாஸ்திரங்களில் மக்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்குது. ஸோ அந்த கடமைகளை செயலாற்றுவது தான் இந்த யாகங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் இந்த மாதிரி 100 அஸ்வமேத யாகங்கள் பெரிய பிராமணர்கள், ரிஷி முனிவர்கள் எல்லாம் கூடியிருந்து நடத்தப்பட்டுருக்கு அப்படின்றத மேலிருந்து தேவர்களுடைய தலைவனான இந்திரன் கவனிக்கிறான். அதை பார்த்த உடனே இந்த மாதிரி பலன் தரும் செயல்களான இந்த மாதிரி யாகங்கள் செய்கிறது, நிறைய புண்ணிய செயல்களில் ஈடுபட்டால் தன்னை விட ஒரு உயர்வான நிலையை பிருத்து மன்னர் அடைஞ்சிடுவாடோ அப்படின்ற அந்த உண்மை அவனுக்கு உரைக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், பயத்தினால இந்திரனால் அவ்வளோ பெரிய யாகங்கள் நடத்துறது, அதாவது பிருத்து மன்னர் அவ்வளோ பெரிய யாகங்கள் நடத்துறதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியல. ஸோ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற திட்டம் தீட்டுறான். ஸோ இந்த இடத்துல இந்த பொறாமை இந்திரன் இடத்துல இருக்கிறத காண முடியுது. ஸோ சில பிரபுபார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஜட உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்லது இந்த ஜட இயற்கையை ஆட்சி செய்கிறதுக்காக எல்லாருமே இந்த பொறாமை என்ற ஒரு குணத்தை கொண்டிருக்காங்க. என்னன்னா அளவில் கொஞ்சம் குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கலாமே ஒழிய, ஆனால் எல்லார் இடத்துலையும் இந்த ஜட உலகத்தில் இந்த பொறாமை அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொறாமை தேவர்களுடைய தலைவனான இந்திரன் இடத்துல கூட இருக்குது அப்படின்றது தான் இங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போது நம்மளை மாதிரி இல்லாதவர்கள் இடத்துல இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, தேவர்களுடைய தலைவனான இந்திரன் எவ்வளோ ஒரு உயர்வான பதவி,
அது எல்லா தேவர்களுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொறாமை இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நமக்கு இங்கே தெரியுது. ஸோ அதனால் வேதங்களில் இருந்து இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, பல இடங்களில் பல முறை இந்திரன் அந்த மாதிரி பொறாமைப்பட்டதை நம்ம காண முடியுது. விஸ்வாமித்திரர் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது மேனகாவை அனுப்பி அவருடைய தவத்தை கலைக்க வச்சதும் இந்திரன் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி இந்திரன் தன்னுடைய பதவி பறி போயிடுமோ அப்படின்ற அந்த பயத்தினால இந்த மாதிரி பொறாமை கொள்றதை நம்மளால் காண முடியுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான இங்கே பிரபுபாத் சொல்கிறார், இது போன்ற சிறந்த வேள்விகள் மற்றும் யோக சித்திகளின் மூலம் ஒருவன் இந்திர பதவியினை அடைந்து விட முடியும். ஏன்னா இந்த மாதிரி புண்ணியமான செயல்களில் ஈடுபடும் போது அவங்க இந்திரனுடைய பதவியை பறித்துடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம் அவனுக்கு இருக்கிறது. அதனால தான் இங்கே இந்த மத்சரா அப்படின்ற அந்த வார்த்தை இந்த 2வது ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்தப்படுது. தத் அபித்ரேய பகவான் கர்மாதிசயம் ஆத்மனஹ சக்ரதுர் சதக்ரதுர் நமம் ஸ்ரீதே பிரதோரேக்ய மகோத்சவம். ஸோ அதே மாதிரி இங்கே சதக்ரது அப்படின்ற ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தவர் அப்படின்னும். ஸோ இந்த மத்சரா அப்படின்றது பார்த்திங்கன்னா பொறாமை கொண்டவரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பொறாமை அப்படின்ற அந்த குணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே இந்த நிர்மத்சரா அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கானது, அதாவது பொறாமையே இல்லாதவர்களுக்கான பரமஹம்சர்களுக்கான ஒரு இலக்கியம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பகவானுடைய பக்தர்கள் எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது, இறைவனுடைய சேவையில் அனைத்தும் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த உண்மையை உணர்ந்திருக்கிறதுனால இங்கே யார் எதையும் உரிமை கொண்டாட முடியாது, நிலையானது இல்லைன்றதை உணர்ந்திருக்கிறதுனால அவங்க யாரிடத்துலையும் பொறாமை கொள்றதில்லை. சைத்தன்ய மகாபிரபுவுடைய முதன்மையான சீடர்களான கோஸ்வாமிகளை பற்றி வர்ணிக்கப்படும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, தீரா அதீரா ஜன பிரிய பிரியகரோ அப்படின்னு. தீரா அதீர எல்லா வகையான மனிதர்களுக்கும் ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கிறவங்க இந்த கோஸ்வாமிகள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பகவத்கீதையின்படியோ அல்லது பாகவதத்தின்படியோ எல்லா வேத சாஸ்திரங்களின்படியும் சமுதாயத்துக்கு மிக ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு கெட்ட குணங்களும் இல்லாமல், குறிப்பாக பொறாமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பகவானுடைய பக்தராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு குணம். ஸோ அதை தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவே அனைவரது உள்ளங்களிலும் பரமாத்மாவாகவும் அனைத்து லோகங்களுக்கும் தலைவராகவும் அனைத்து வேள்விகளின் பலன்களை அனுபவிப்பவராகவும் விளங்குகிறார். அவர் பிரதுமன்னர் நடத்திய வேள்வியில் தனிப்பட்ட முறையில் கலந்து கொண்டார். ஸோ இங்கே பிரதுமன்னருடைய இந்த வேள்வி ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும், அவர் சக்தி ஆவேஷ் அவதார், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவதரிச்சிருக்கிறார். ஸோ இறைவனும் கிருஷ்ணரும் கீதையில் என்ன சொல்கிறார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஸோ அவருடைய சக்தி ஆவேஷ அவதாரம் மட்டும் இல்லை, பகவானே இங்கே வரும்போதும் அவருடைய நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுவது அப்படின்றதா இருக்குது. ஸோ அதனால் இப்போது இவர் ரிஷபதேவர் பிரதுமன்னர் தர்மத்தை நிலைநாட்ட போகிறார் அப்படின்றத தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறார், அவரே அந்த யஜ்யத்தில் தனிப்பட்ட முறையில் பங்கெடுத்து கொண்டு பிரதுமன்னருக்கு ஆசி வழங்குகிறார். ஸோ அதனால்
இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சாக்ஷாத் எத்திர யக்ஞபதி சாக்ஷாத் பகவான் ஹரிர் ஈஸ்வரஹா. சாக்ஷாத் பகவானே, யக்ஞபதியான பகவானே இங்கே வந்து அந்த யஜ்யத்தில் பங்கு கொள்கிறாரு சொல்லப்படுது. ஸோ இங்கே சில பிரபுபாதர் வந்து விஷ்ணு தத்துவம்னா என்ன, ஜீவ தத்துவம் என்ன அப்படின்றத விளக்குறார். ஸோ இப்போ விஷ்ணு தத்துவம் அப்படின்னா பகவானே பல ரூபங்களாக விரிவடைகிறார். இப்போது கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு, க்ஷீரோதகஷாய் விஷ்ணு, கரணோதகஷாய் விஷ்ணு, அதே மாதிரி ராமா, நிருசிம்ஹா, வராஹா, இந்த மாதிரியான ரூபங்கள் எல்லாம் விஷ்ணு தத்துவ ரூபங்கள், சாக்ஷாத் பகவானே. ஸோ இப்போது பிருத்துமன்னர் போன்ற ஜீவ தத்துவா, வியாசதேவர், பிரதுமன்னர், இந்த மாதிரியானவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட செயல்களை செயல்படுத்துவதற்காக பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள். ஸோ அவங்க வந்து ஜீவ தத்துவம் அப்படின்ற விஷயத்தை இங்கே விளக்கியிருக்கிறார். அதே மாதிரி இந்த ஈஸ்வர அப்படின்ற வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அதையும் பிரபுபாதர் விளக்கியிருக்கிறார். ஈஸ்வரா அப்படின்னா த சுப்ரீம் கண்ட்ரோலர், எல்லாத்தையும் உச்ச நிலையில் கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி ஹரீர், ஹரி அப்படின்னா அதையும் இங்கே தன்னுடைய பக்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாவ செயல்களின் விளைவுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர். பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா, அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷாமி மா சுஷா. பயப்பட வேணான்ற உத்தரவாதம் நம்ம கொடுக்குறார். எதுக்கு பயப்படக்கூடாது? ஏன்னா நம்ம எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு மோக்ஷயிஷாமி மா சுஷான்றார், மோட்சத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? சர்வதர்மான் பரித்யஜ. பகவான் சொல்கிறார், எல்லா தர்மங்களையும் விட்டு பகவானிடத்தில் சரணடைவது. சவை பும்சாம் பரவ தர்மா, மிக உயர்ந்த தர்மமான சரணாகதியை நம்ம அடையணும் அப்படின்றது தான் பகவான் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி இங்கே சர்வாத்மா, எல்லாருடைய இதயங்களிலும் அவர் வீற்றிருக்கிறதுனால, பரமாத்மாவாக இருக்கிறதுனால அவர் சர்வாத்மா என்ற வார்த்தையும் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரபுபாதர் விளக்கியிருக்கார். ஸோ அதை தொடர்ந்து பகவான் விஷ்ணுவை தொடர்ந்து வேற எல்லாம் யாரெல்லாம் இங்கே இந்த வேள்வியில் வந்து கலந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தா, பிரம்மா, சிவபெருமான், மற்ற லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அந்த யாகத்தில் கலந்துட்டுருக்காங்க. கந்தர்வ லோகத்தை சேர்ந்தவங்க, அப்சர லோகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்போது பிருத்துமன்னரை புகழ்ந்து பாடுறாங்க. பகவான் சித்தலோகத்தை சேர்ந்தவர்களினாலும் வித்யாதர லோகத்தை சேர்ந்தவர்களாலும் திதியின் வாரிசுகள் அசுரர்கள் மற்றும் யக்ஷர்களாலும் சூழ்ந்து இருந்தார். இப்போது யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்ற வர்ணனை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நந்தா சுனந்தா அப்படின்ற தலைமை பகவானுடைய அசோசியேட்ஸ், அவங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் கூடவே இருக்காங்க. முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருக்கும் மகா பக்தர்கள், கபிலர், நாரதர், தத்தாத்ரேயர் போன்ற மகா முனிவர்கள், சனகுமார் தலைமையிலான யோக சித்திகளின் தலைவர்கள் ஆகிய அனைவரும் பகவான் விஷ்ணுவுடன் சேர்ந்து அந்த மகா வேள்வியில் கலந்து கொண்டனர். ஸோ மிகப்பெரிய வேள்வி, ஏன்னா சாக்ஷாத் பகவானே வந்திருக்கார், எல்லா தேவர்களும் இருக்காங்க, ரிஷி முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க, உலகத்தினுடைய எல்லா முக்கிய நபர்களும் சாக்ஷாத் பகவான் உட்பட எல்லாரும் கலந்து கொள்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேள்வியாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சி கூட பார்க்குறது கஷ்டம் இப்போது. ஸோ முழுமுதற் கடவுளின் அன்பார்ந்த விதுரனே, அச்சிறந்த வேள்வியில் இவ்வுலகம் முழுவதுமே ஒரு காமதேனுவை போல் மாறியது. அதனால் வேள்வி செய்வதனால் தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டன. ஸோ எல்லா தேவைகளும் ஏற்கனவே பூமி தாயிடமிருந்து பெற்றிருந்தாலும் கூட இப்போ இந்த யாகத்தின் மூலமாக மீண்டும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால்
இங்கே பொருளுரையில் சில பிரபுபாதர் வந்து தர்ம துக்கா எனும் வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த 7வது ஸ்லோகத்தில் காமதேனுவை குறிக்கிறதுனால, காமதேனு அப்படின்னா அது சுரபின்னும் அழைக்கப்படும். சுரபி அப்படின்னாவே அது ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள். பிரம்ம சம்ஹிதாவில் வந்து சுரபீர் அபிபாலயந்தம் அப்படின்ற வார்த்தையால் அதை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சுரபி பசுகிட்டேருந்து எப்போ வேணாலும் எவ்வளோ பால் வேணாலும் நம்ம கறந்து கொள்ளலாம். நம்ம ஊர் மாடு மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பசுக்கள் காலையில் ஒரு லிட்டர் 2 லிட்டரு, அதிகபட்சம் ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கொடுத்தாவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் சுரபி பசுக்கள் வந்து எப்படின்னா எந்த நேரத்துலேயும் எவ்வளவு வேணாலும், எவ்வளவு அடிக்கடி வேணாலும் நம்ம பால் கறந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைங்காமல் அந்த சுரபி பசு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த வார்த்தை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இங்கே விளக்குறார் சில பிரபுபாதர். ஏன்னா சுரபி பசு நிறைய பால் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பால் வேத கலாச்சாரத்தில், வேத சமுதாயத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா, சில பிரபுபாதர் அடிக்கடியும் சொல்வார், பால் அப்படின்றது வந்து லிக்விட் ரிலிஜியன் அப்படிம்பார். அது வந்து தர்மமே திரவ ரூபத்தில் இருக்குது அப்படிம்பார். ஸோ பால் வந்து ஒருத்தங்க தினமும் குடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ், அந்த திசுக்களை வந்து ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக, உணர்வதற்கான ஒரு சக்தியை அது கொடுக்குது. ஸோ அதனால தான் பால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு, ரொம்ப சிறந்த ஊட்டச்சத்து மிக்க நம்ம ஒரு உணவாக கருதப்படுது. அது மட்டும் இல்லை, பாலில் இருந்து தான் நமக்கு தேவையான தயிர், மோர், நெய், குறிப்பாக நெய் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ இங்கே இவ்வளோ பெரிய யாகம் நடக்குதுன்னா, யாகத்தில் இன்றைக்கி மக்கள் உபயோகிக்கிற மாதிரி இந்த 3rd கிளாஸ் 4th கிளாஸ் ஆயிலெலாம், ஏன்னா இந்த என்ன சொல்கிறாங்க, வந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் வந்து ஒரு தண்ணி மாதிரியான ஒரு பொருள் தான் அது. அதில் ஒரு நற்குணமும் இருக்காது, எல்லாத்தையும் சுத்திகரிச்சிடுறாங்க. ஆனால் வேத கலாச்சாரத்தில் நெய் தான் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக சமையலுக்கெல்லாம் நெய் தான் உபயோகப்படுத்தப்படணும். இப்போ நம்ம இஸ்கான் சேலம் கோயிலெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நெய் தான் வந்து நம்ம சமைக்கிறது உபயோகப்படுத்துகிறோம். அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ அது மட்டும் இல்லை, யாகங்கள் செய்கிறதுக்கு, இப்போ யாகத்தினுடைய முக்கியத்துவத்தை பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி யாகங்கள் செயல்படுத்துறதுக்கு நெய் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். நெய், தானியங்கள் இதெல்லாம் இல்லாமல் யாகங்கள் செய்யவே முடியாது. ஸோ அதனால் இந்த பசுக்கள் பராமரிப்பு, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான விஷயங்கள் அப்படின்னாவே பசுக்களை வந்து முதன்மையாக குறிப்பிடுறோம். நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்ச அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா பசுக்கள் பிராமணர்களுக்கு ரொம்ப பிரியமானவர் அவர். ஸோ அதை தொடர்ந்து அடுத்த 8வது ஸ்லோகத்தில் ஓடும் நதிகள் அனைத்து சுவைகளையும், அதாவது இனிப்பு, காரம், புளிப்பு போன்ற எல்லாவற்றையும் வழங்குகிறது. உயர்ந்த மரங்கள் கனிகளையும் தேனையும் அளவின்றி தருகின்றன. போதுமான அளவு பசும் புல்லை உண்ணும் பசுக்கள் அதிக அளவில் பாலை பொழிவதனால் தயிர், சுத்தமான நெய் போன்ற தேவையான பொருட்களை பெற முடிகிறது. ஸோ இங்கே வந்து மற்ற இந்த இயற்கையிலிருந்து மற்ற என்னென்ன தேவைகள் எல்லாம் நம்ம பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்றத இங்கே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இங்கே சில பிரபுபாதர் வந்து இங்கே நதிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதுனால அவர் சொல்கிறார், நதிகளை வந்து நம்ம அசுத்தப்படுத்தாமலும் அதனுடைய போக்கில் அதை ஓட விடணும். இன்றைக்கி வந்து இந்த
நிறைய நதிகளை வந்து திசை திருப்புறோம், நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நதின்னா அது அது அதனுடைய போக்கில் போகணும். இன்னும் அணைகள் கட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனுடைய போக்கில் விட்டு, அதே சமயத்தில் பிரபுபார் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், சில சமயங்களில் வந்து அது வெள்ள பெருக்கெடுத்து போனாலும் அதை தடுக்காமல் விட்டுறணும். அதுதான் இயற்கை. அதுபடி இருக்கும்போது நம்ம வந்து இந்த நிலம் வந்து என்ன ஆகும், அந்த பெரிய பெரிய இந்த மலைகளில் இருக்கக்கூடிய அந்த கனிமங்கள், அந்த தாது பொருட்கள் எல்லாம் அந்த நதிகள் அடிச்சுட்டு வந்து அந்த நிலப்பகுதிகளை அது நிரப்பும் போது அந்த நிலம் வந்து நல்ல வளமானதாகும். அப்போது அந்த பூமி வந்து நமக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கும். சில பிரபுபார் உதாரணத்துக்கு சொல்கிறார், நிலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரே நிலன்றது ஒன்று தான் எல்லா இடத்துலையும். ஆனால் அந்த நிலத்தில் நம்ம போடுற விதைக்கு ஏற்ப அது நமக்கு பலவிதமான சுவையை கொடுக்குது. சில பிரபுபார் சொல்கிறார், இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம கரும்பு நட்டோம்னா இனிப்பு சுவையை கொடுக்குது. அதே மாதிரி நமக்கு ஆரஞ்சு பழம் விதையை போட்டோம்னா அதிலிருந்து நமக்கு ஆரஞ்சு பழம் கிடைக்குது. அது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையை நமக்கு கொடுக்குது. அது மாதிரி அன்னாசி பழம் இருக்குது, வேறு எத்தனையோ இனிப்பான நிறைய பழங்கள் இருக்குது. எத்தனையோ சுவைகளை நம்ம இந்த பூமியிலிருந்து பெற முடியுது. அதே மாதிரி கசப்பு, காரம், மிளகாய் எல்லாமே நமக்கு இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுவை தான். ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிஜமாம் சர்வ பூத்தானாம்னு கிருஷ்ணர் கீதையில் 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஸோ அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் விதை கொடுக்கக்கூடிய தந்தை நான் அப்படிங்கிறார். பிஜமாம் சர்வ பூத்தானம், எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் விதையாக இருக்கிறார். ஸோ அப்போது கண்டிப்பாக எல்லா உற்பத்திகளுக்கும் எல்லா பொருள்களுக்கும் கண்டிப்பாக பகவான் ஏற்பாடுகள் செய்திருக்கார். ஸோ அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ மக்கள் ஆனால் யக்ஞ புருஷரான பகவான் விஷ்ணுவை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் உயிர்களின் முக்கிய தொழிலே பகவானை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறது. காரணம், உயிர்வாழி பகவானின் ஒரு அம்சமாவர். இவ்வாறு உயிர்களை படைப்பதின் நோக்கம் எதுவோ அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக முழு அமைப்பும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த படைப்பினுடைய மொத்த அமைப்பும் பார்த்திங்க அப்படின்னா பகவானுடைய அம்சமான ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாரும் அவருடைய தொண்டில் ஈடுபடணும் அப்படின்றது தான் எல்லா ஏற்பாடுமே அந்த வகையில் தான் செய்யப்பட்டிருக்கு. எப்படி பிரத்து மன்னர் வந்து எவ்வளவோ ஐஸ்வர்யங்கள் இப்போ வந்துருச்சு, ஆனால் தனக்காக அதை உபயோகப்படுத்தாமல் யாகம் பண்ணி அந்த யாக்கிய புருஷரான விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஸோ அவர் தான் மிகச்சிறந்த ஒரு நாட்டின் தலைவராக இருக்கிறார். அவர் தான் வந்து நாட்டுக்கினுடைய மிகச்சிறந்த தலைவராக ஒரு உதார புருஷராக இருக்கிறார். ஸோ அதை பார்த்து நாட்டு மக்களும் அது மாதிரி வேள்விகளை செய்து அது மாதிரி தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது சமுதாயம் மிக சிறப்பானதாகவும் வளமானதாகவும் அமைதியான ஒரு சூழலும் உண்டாகும் அப்படின்றத நம்ம இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ சில பிரபுபார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, பெரிய காடுகள் எல்லாம் கூட பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிறைய தேன் பழங்கள் நமக்கு தேவையானவைகளை கொடுக்கறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கலியுகத்தில் வந்து இந்த மாதிரியான வேள்விகள் எல்லாம் செய்யப்படுறது இல்லைன்றதுனால காடுகள்லாம் நிறைய பெரிய மரங்கள் இருந்தாலும் கூட அதில் ஒரு பழமோ அல்லது நல்ல நறுமணம் மிக்க மலர்களோ இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அதிகபட்சமாக மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூவோ பழமோ இல்லாத மரமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே வேள்விகள் எவ்வளவு நம்ம செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அது நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். ஸோ இந்த காலத்தில் வேள்விகள் அப்படின்னா அது சிறந்த வேள்வி சங்கீர்த்தன யக்யா. நம்மளால் வந்து பெருத்த மன்னர் மாதிரி அஸ்வமேத யாகமோ அல்லது
மற்ற யாகங்களோ செய்யறதுக்கான தகுதி வாய்ந்த பிராமணர்களும் கிடையாது, அதுக்கான ஐஸ்வர்யங்களும் நம்மக்கிட்ட கிடையாது, அதுக்கான அறிவும் பலமும் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதனால் இந்த கலியுகத்தில் நம்மால் ஆன ஒரு யஜ்யம் அப்படின்னா அது இறைவன் கருணையோடு கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் மிக உயர்ந்த யஜ்யமான சங்கீர்த்தனை யஜ்யம்தான் சாத்தியமாகும். அது உலகம் முழுக்க எப்படி பிரபுபாதர் ஒரு தனி நபராக இருந்து இந்த சங்கீர்த்தனை யஜ்யத்தின் மூலமாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கார். அது எவ்வளவு சுலபமானது, அதே சமயத்தில் அது எல்லாரும் ஏற்புடையதாகவும் எல்லாருக்கும் சாத்தியமானதாகவும் இருக்கின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் சங்கீர்த்தனை யஜ்யத்தை இங்கே சில பிரபுபாதர் வலியுறுத்துறார். ஸோ அடுத்ததாக 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், சிந்தவோ ரத்ன நிகாரன் கிரயோன்னம் சதுர்விதம் உபாயதம் உபாய ஜாக்ருஹு சர்வே லோகலபாலகः. பிருத்து மன்னருக்கு குடிமக்களும் சர்வலோகங்களிலும் உள்ள தேவர்களும் பல்வேறு பரிசு பொருட்களை வழங்கினர். கடல்களும் சமுத்திரங்களும் முத்து பவளம் போன்ற மதிப்புமிக்க ரத்தினங்களை தன்னுள் கொண்டிருக்கிற மலைகள் ரசாயனங்களும் உரங்களும் அதிக அளவில் உடையவனாக இருக்கின்றன. 4 வகையான உணவுப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன. ஸோ மறுபடியும் இங்கே நிறைய எல்லா லோகங்கள்லேருந்தும் தேவர்கள்லாம் நிறைய பரிசு கொடுக்குறாங்க. இங்கே இயற்கையில் சமுத்திரங்கள் கடல்களில் முத்து பவளம் போன்ற நிறைய ரத்தினங்கள் நிறைந்திருக்கு. மலைகளிலிருந்து நிறைய கனிமங்களும் ரசாயனங்களும் கிடைக்குது. அதனால் 4 வகையான உணவுப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. சதுர்விதா. ஸோ தினமும் காலையில் மங்கள ஆரத்தியில் நம்ம பாடக்கூடிய குருவாஷ்டகம் பிரார்த்தனையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. சதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாத சாதன பிரதான் ஹரிபக்த சங்கான். ஸோ இந்த சதுர்விதா 4 விதமான உணவுப் பொருட்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி இங்கே பிரபுபாதர் விளக்கியிருக்கார். 4 விதமான உணவுப் பொருட்கள் அப்படின்னா, முதல்ல சர்வியா அப்படின்னா மென்று சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள். ரெண்டாவது லேகியா அப்படின்னா நக்கி சாப்பிட்றது. லேகியம் நம்ம மருந்து எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, லேகியங்கள், அது நக்கி சாப்பிடக்கூடியது. தேன் லேகியங்கள் அது மாதிரிலாம் நக்கி சாப்பிடக்கூடிய உணவு. அதே மாதிரி ஜூஸ் ரசங்கள், பல ரசங்கள் அல்லது தண்ணீர், இந்த மாதிரி திரவங்கள் ஜூஸியா அப்படியே நம்ம விழுங்கி குடிக்கிறது. அதே மாதிரி தண்ணீர் மாதிரியான பருகி குடிக்கக்கூடிய உணவு குடிக்கிறது. ஸோ இந்த 4 விதமான அதாவது உறிஞ்சி குடிக்கிறது, உறிஞ்சி சாப்பிட்றது, அதே மாதிரி நம்ம தண்ணி மாதிரி குடிக்கிறது, அது இந்த மாதிரியான உணவுகளும் 4 வகையான உணவுகளை பற்றி இங்கே பிரபுபாதர் சொல்லியிருக்கார். பிருத்து மன்னர் பிற லோகத்தைச் சேர்ந்தவர்களாலும் அவர்களது தேவர்களினாலும் வாழ்த்தப்பட்டார். அவர்கள் மன்னருக்கு பல்வேறு பரிசுகளை அளித்து அவரை சிறந்த முறையான மன்னராக அங்கீகரித்ததோடு அவரது திட்டங்கள் மற்றும் செயல்களினாலேயே இப்பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சியும் பலமும் பெற முடியும் என்று குறிப்பால் உணர்த்தினர். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த முறையில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னரால் தான் இந்த நாடு மிக வளத்துடனும் மகிழ்ச்சியாகவும் மக்களும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அப்படின்றது இங்கே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த கடல்கள் சமுத்திரங்களில் இருந்தெல்லாம் எவ்வளவு மதிப்புமிக்க இந்த ரத்தினங்கள் முத்துக்கள் பவளங்கள்லாம் கிடைக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இந்த கடல்கள் சமுத்திரங்கள் எல்லாம் வெறுமனே மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ வேத கலாச்சாரத்தில் மீன் பிடிக்கிறது அப்படின்றது சூத்திரர்களுக்கான தொழில். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் அதை ஒரு பெரிய
பிஸ்னஸ் ஆக்கிட்டு பெரிய பெரிய போட்டெல்லாம் வச்சு இன்றைக்கி அதை பெரிய தொழிலாக்கிட்டு இருக்காங்க. அதோக்ஷன் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளையே பிருத்து மன்னர் முற்றிலும் சார்ந்திருந்தார். பிருத்து மன்னர் பல்வேறு வேள்விகளை செய்ததன் மூலம் மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட நிலையில் முழுமுதற் கடவுளின் கருணையை பெற்றிருந்தார். பிருத்து மன்னரின் வளங்கள் உயர்வதைக் கண்டு தாங்க முடியாத தேவர்களின் தலைவனான இந்திரன் அவர் வளம் பெருகுவதை தடுத்து நிறுத்த முயன்றான். ஸோ இப்போது பிருத்து மன்னருடைய இந்த வேள்வி, அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிசுகளாக இருக்கட்டும், இயற்கை அவருக்கு கொடுக்கக்கூடிய வளமாக இருக்கட்டும், அதெல்லாம் பெருகிக்கிட்டே போகுது. ஸோ இதை பார்த்த இந்திரனுக்கு பொறாமை அதிகமாகுது. அவனால் இதை பொறுத்து கொள்ள முடியல. ஸோ அதை தொடர்ந்து பிருத்து மன்னர் தனது கடைசி அஸ்வமேத யாகத்தினை செய்து கொண்டிருந்த பொழுது யாருடைய கண்களும் புலனாகாதவாறு தேவேந்திரன் யாகத்திற்காக வைத்திருந்த குதிரையினை திருடினான். இதனை அவன் பிருத்து மன்னர் மீது கொண்ட பொறாமையினாலேயே செய்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான் இந்திரன் பார்த்து இதெல்லாம் பொறாமை கொண்டு இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த இந்திரன் பொறாமையினால் இப்போது இந்த யாகத்தை நம்ம தடுத்து நிறுத்தலை, 100 யாகம் பண்ணிட்டாருன்னா பிருத்து மன்னர் ரொம்ப உயர்வான நிலையை அடைஞ்சிருவார், நம்முடைய பதவி பறிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 100வது யாகம் நடக்கும்போது 99 யாகங்கள் முடிஞ்சிருச்சு, இப்போ 100வது யாகம் நடக்குது. இப்போ அந்த யாகத்தில் பலி கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய குதிரையை இந்திரன் திருடிட்டு போயிடுறான். ஸோ இப்போ இந்த பின்னாடி இருக்கிற இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்திரன் அந்த குதிரையை தூக்கிட்டு போகிறோம். அது தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்திரன் குதிரையினை திருடி கொண்டு வெளியே வந்த பொழுது வீடு பேறு பெற்ற துறவியை போன்று வேடமணிந்திருந்தான். உண்மையில் அவனது ஆடை ஏமாற்றத்தன்மையின் ஒரு வடிவமாகும். ஏனெனில் அது தர்மத்தை பற்றிய ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. இந்திரன் இவ்வாறு விண்வெளியில் பறந்து கொண்டிருந்த பொழுது மாமுனிவர் அத்திரி அவனை கண்டு கொண்டதோடு என்ன நடந்திருக்கும் என்பதையும் உடனே புரிந்து கொண்டார். ஸோ இந்த மாதிரி இந்திரன் பொறாமையினால் குதிரையை திருடிட்டு போகும்போது யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு போயிடுறான். ஆனால் மேலே போயிட்டுருக்கும்போது அத்திரி முனிவர் பார்த்துடுறார். பார்த்த உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் அவரால், ஏன்னா அவர் முனிவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள், உடனே அவருக்கு புரிஞ்சிருது என்ன நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் ஆமுக்தம் இவ பாக்கண்டம் யோ தர்மே தர்ம விப்ரமஹா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பாக்கண்டம் என்ற வார்த்தை பாஷண்டம் அப்படின்னும் சில சமயத்தில் உச்சரிக்கப்படும். அப்படின்னா பாஷண்டம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் பாவி நிறைய பாவம் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் அதை மறைச்சி தர்மத்தை பின்பற்றக்கூடியவனான ஒரு தர்மவான் மாதிரி அவன் வேஷம் போட்டுக்கிறது. அவங்க பாஷண்டம்னு சொல்லப்படுது. அவங்கள குறிக்கிறதுக்காக இங்கே சொல்லப்படுது ஆமுக்தம் இவ பாக்கண்டம். ஸோ இங்கே இந்த ஆமுக்தம் அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பர் இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்? ஒரு முக்தி அடைந்தவன் போன்று வேஷம் போடுறது, அதாவது துறவி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு செயலை செய்து தப்பிச்சுக்க பார்க்குறது. ஸோ இங்கே இந்திரன் ஏன் அந்த மாதிரி செஞ்சான் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கும்போது புரியும். ஸோ இதை அத்திரி முனிவர் பார்த்து புரிஞ்சுக்கிறார். இதை புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், உடனே பிருத்து மன்னருடைய மகனான மகன்கிட்ட போய் இந்த மாதிரி இந்திரன் யாகத்துக்காக வைக்கப்பட்டிருந்த குதிரையை திருடிட்டு போகிறான், உடனே அவனை தொடர்ந்து போய்
நீ அதை தடுத்து நிறுத்தி அந்த குதிரையை கொண்டு வா அப்படின்ற கட்டளையிடுறார். ஸோ உடனே பிருத்து மன்னருடைய மகன் என்ன பண்ணுறார், இந்திரனை கொல்றதுக்காக தொடர்ந்து பின்னாடியே துரத்திட்டு போகிறார். அப்போ தான் அவர் கவனிக்கிறார் என்னென்னா, இந்த இந்திரன் காவி உடை அணிஞ்ச ஒரு துறவி மாதிரி இருக்கான். ஸோ இதை பார்த்த உடனே ஒருவேளை நம்ம ஏதோ தவறாக புரிஞ்சுக்கிட்டோமோ, இவர் ஒரு சாது மாதிரி தெரிகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இந்திரனை விட்டுடுறார், தடுத்து நிறுத்தாமல் விட்டுடுறார். ஏன்னா இந்திரன் இப்போது துறவி மாதிரி காவி உடையோடும் ஜடா முடியோடனும் உடம்பு முழுக்க சாம்பல் பூசிக்கிட்டு அந்த தோற்றத்தை பார்த்த உடனே அவன் உண்மையான ஒரு துறவி நினச்சிட்டு அம்பு எய்து அவனை கொல்ல முயற்சிக்காமல் பிருத்து மன்னருடைய மகன் விட்டுட்டு வந்துடுறார். ஸோ இதை பார்த்த அத்ரி முனிவர் மறுபடியும் பிருத்து மன்னருடைய மகன்கிட்ட அறிவுறுத்துறார், இந்திரனை கொல்லாமல் நீ திரும்பி வந்தது நீ ஏமாந்துட்டதை காட்டுது. அவன் உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். அதனால் நீ உடனே போய் இந்திரனை கொன்னுட்டு அந்த குதிரையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்டளை இடுறார். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த வேள்வி நின்று போயிடும், இந்த வேள்வியை தொடர்ந்து நிறைவு செய்ய முடியாது அப்படின்றார். ஸோ இந்த மாதிரி செயல்களில் இந்திரன் ஈடுபட்டதுனால இந்திரன் ரொம்ப இழிவடைந்தவனாக கருதப்படுறான். என்னதான் அவன் தேவர்களுக்கு தலைவனாக ராஜாவாக இருந்தாலுமே கூட, மிக உயர்வான பதவியில் இருந்தாலும் கூட, இப்படி ஒரு இழிவான செயலில் ஈடுபட்டதுனால அவனே இழிவானவனாக கருதப்படுறான். ஸோ அதனால் நம்ம என்ன மாதிரியான செயலில் நம்ம யாராக வேணால் இருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், அரசியலில் ஈடுபடுறவங்க எத்தனை பேர் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை ஊழல் பண்ணுறாங்க. அது மக்களுக்கே அருவருப்பாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு, நம்ம கேட்குறதுக்கு நமக்கு அருவருப்பாக இருக்குது. இவ்வளவு பணம் என்ன பண்ண முடியும் அவங்களால? அதை அனுபவிக்கிறது கூட அவங்களுக்கு வயசு கிடையாது. எல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 70-80 வயசுக்கு மேலே ஆனவங்க. எங்கே போய் அவங்களால அதை அனுபவிக்க முடியும்? ஆனாலும் எவ்வளவு பேராசையோடு அதை சேர்த்து வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது ஒரு இழிவான செயலாக தெரியுது, அது அருவருப்பான ஒரு செயலாக நமக்கு தெரியுது. ஸோ ஒரு நாட்டோட ஒரு தலைமை பொறுப்பு ஒருத்தங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அவங்க நாட்டோட நன்மை செய்யணுன்றதுக்காக எதிர்பார்க்கப்படுது அந்த பொறுப்பு கொடுக்கும்போது. ஆனால் இந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணும்போது ரொம்ப அருவருப்பாக ஒரு மோசமான ஒரு நிலையை அவங்க அடைகிறாங்க. ஸோ இது தொடர்ந்து பிருத்து மன்னரின் மைந்தன் தன்னை பின்தொடர்ந்து வருவதை கண்ட இந்திரன் தனது துறவி வேடத்தினை களைந்துவிட்டு அக்குதிரையினை விட்டுவிட்டான். ஸோ இப்போ பிருத்து மன்னருடைய மகன் திரும்பவும் இந்திரனை துரத்துறார். ஸோ அதை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்ணுறான், குதிரையை விட்டுட்டு போயிடுறான். அந்த இடத்துல இருந்து யாரும் பார்க்காத மாதிரி தன்னை மறைச்சிக்கிறான். அந்த இடத்துல இருந்து அவன் மறைஞ்சு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், பிருத்து மன்னருடைய மகன் அந்த குதிரையினை கொண்டு மறுபடியும் வேள்வி சாலையில் கொண்டு நிறுத்திடுறார். ஸோ இப்போது மைத்ரேயர் என்ன சொல்கிறாருன்னா, விதுரருக்கு பிருத்து மன்னரின் மைந்தனின் அற்புதமான செயலினை கண்ணுற்ற அனைத்து முனிவர்களும் அவனுக்கு விஜிதாஸ்வா என்னும் சிறப்பு பெயரை சூட்டினர். ஸோ விஜிதாஸ்வா அப்படின்ற பெயர் அவனுக்கு அந்த செயலினால் அவனுக்கு கிடைக்குது, பிருத்து மன்னருடைய மகனுக்கு. மாமுனிவர் அத்ரி பிருத்து மன்னரின் மைந்தனிடம் மீண்டும் இந்திரன் வானில் விரைந்து செல்வதை காண்பித்தார். மாவீரனான பிருத்துவின் மைந்தன் மீண்டும் அவனை தொடர்ந்து சென்றான். இப்போதும் இந்திரன் தனது கையில் ஒரு கோலும் அதன் உச்சியில் ஒரு மண்டை ஓடும் வைத்து கொண்டு துறவியின் வேடத்தில் செல்வதை கண்டு அவனை கொள்வதற்கு தயங்கினான். இப்போது ஒரு முறை இந்திரனை துரத்தி அவன் குதிரையை விட்டுட்டு போய்
குதிரையை திருப்ப கொண்டு வந்து இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான், 2வது முறை மறுபடியும் இந்திரன் வந்து அந்த வேள்வி சாலை மேலே இருளை பரப்பிடுறான், எல்லாம் இருட்டாயிடுது. ஸோ அதனால் யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் வந்து குதிரையை தூக்கிட்டு போயிடுறான். மறுபடியும் அந்த அத்திரி முனிவர் பார்த்துட்டு பிருத்து மன்னருடைய மகனான விஜிதாஸ்வனுக்கு சொல்கிறார். மறுபடியும் அவன் வந்து இந்திரனை துரத்தி போகிறான். அங்கே இந்திரன் கையில் வந்து ஒரு மண்டவோடு அந்த தண்டா ஒரு சாது ஒரு துறவி மாதிரி வேடம் போட்டிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவனை கொல்லாமல் இவன் தயங்குறான். ஸோ அத்திரி முனிவரின் வழிகாட்டுதல்படி மிகவும் சினங்கொண்டிருந்த பிருத்து மன்னரின் மைந்தன் தனது வில்லில் ஒரு அம்பினை பூட்டி நாணேற்றினான். இதனை கண்ட இந்திரன் உடனே தனது துறவி கோலத்தை களைந்து குதிரையை அங்கேயே விட்டுவிட்டு மறைந்தான். ஸோ விஜிதாஸ்வனுடைய தயக்கத்தை பார்த்து அத்திரி முனிவர் மறுபடியும் அவனுக்கு அறிவுரை சொல்கிறார். அவருடைய அறிவுரையின்படி இப்போது வில்லில் நாணேற்றி அம்பை விட போகும்போது இந்திரன் கண்டுக்கிறான். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் குதிரையை விட்டுட்டு மறைஞ்சு போயிடுறான். மன்னர் பிருத்து மன்னரின் மைந்தனும் மிகச்சிறந்த வீரனுமான விஜிதாஸ்வன் மீண்டும் அக்குதிரையினை கைப்பற்றி தனது தந்தையின் வேள்வி சாலைக்கு கொணர்ந்தான். அக்காலத்திலிருந்தே மதிகுறையுடைய சில மனிதர்கள் கபட சந்நியாசி வேடம் புனைய தொடங்கினர். இதனை அறிமுகப்படுத்தியவன் தேவேந்திரனே ஆவான். ஸோ இங்கே 22வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது போலியான வேஷம் போட்டு சந்நியாசியாக ஒரு துறவியாக நடிக்கிறதுன்றது பிருத்து மன்னருடைய காலத்தில் இந்திரனால் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போவே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபார் பொருளுரையில் இன்னும் ரொம்ப அழகாக அதை விவரிக்கிறார். காலம் காலமாக சந்நியாச முறையானது திரிதண்டம் அப்படின்ற ஒரு சந்நியாச முறை தான் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் காலம் வந்த பின்னாடி ஏகதண்ட சந்நியாசம் அப்படின்னு ஒன்று வந்தது. இப்போது திரிதண்ட வைஷ்ணவ சன்னியாசிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த சந்நியாச தண்டம் வச்சுருப்பாங்க. 3 குச்சிகள் இருக்கும். அந்த குச்சியை சுற்றி துணி சுற்றி கையில் ஒரு தடி மாதிரி தாங்கி வருவாங்க. அது தண்டம்னு சொல்லப்படுறது. ஸோ அவங்களுடைய மனம், வாக்கு, உடல் எல்லாத்தையும் அந்த இறைவனுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கிறது அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த திரிதண்டம். ஸோ அந்த திரிதண்ட சந்நியாசம் தான் வந்து காலங்காலமாக இருந்து வந்த விஷயம். சங்கராச்சாரியார் வந்து இந்த மாயாவாதத்தை பரப்பினார் இல்லையா, அந்த சமயத்தில் இருந்து ஏகதண்ட ஏகத்துவம் அவர் வந்து எல்லாம் ஒன்று அப்படின்ற ஒரு அத்வைத்த கொள்கையை பரப்பினார் இல்லையா, அப்போ வந்து இந்த ஏகதண்டத்தை வந்து அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ திரிதண்டி சந்நியாசி அப்படின்னா உண்மையான சன்னியாசி. அவங்க வந்து வைஷ்ணவர்கள், அதாவது பகவான் விஷ்ணுனுடைய பக்தர்கள். ஏகதண்டி சன்னியாசி அப்படின்னா அவங்க மாயாவாதத்தை ஏற்றுக்கொண்டவங்க துறவிகள், அவங்க ஏகதண்டி சன்னியாசி. ஸோ காஞ்சிபுரம், ஸ்ருங்கேரி அங்கே எல்லாம் வந்து இந்த சங்கராச்சாரியருடைய இந்த ஏகதண்டி சன்னியாசிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான சன்னியாசிகள் இருக்காங்க அப்படின்றதையும் பிரபுபார் விளக்குறார். ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதங்களாலேயும் இந்த வேத சடங்குகளாலேயும் அங்கீகரிக்கப்படாத போலியான சன்னியாசிய முறையை ஏற்றுக்கிட்டு இருக்கவங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே நம்ம ஊர் பக்கம் பார்க்க முடியாது, நார்த் இந்தியாவிலலாம், வட இந்தியா, இப்போ இந்த கும்பமேளாலாம் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா ஹரித்வாரில் இந்த மாதிரி காசியில் நடக்கக்கூடிய அந்த கும்பமேளாவிலலாம் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த நாகபாபாஸ்னு வருவாங்க. நாகபாபா அப்படின்னா அவங்க உடையே அணிஞ்சிக்க மாட்டாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. உடல் முழுக்க சாம்பல் பூசிக்குவாங்க, நிர்வாணமாகவே எப்பவும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரியான சன்னியாசிகள் இன்னும் பலவிதமான சிகப்பு நிற உடை அணிஞ்சிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பலவிதமான துறவிகள் இன்றைக்கி வந்து இருக்காங்க.
இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த பிருத்து மன்னருடைய மைந்தனான விஜித்தாசுரனுடைய தாக்குதலிருந்து தன்னை தப்பிச்சுக்கிறதுக்காக தேவேந்திரன் இந்திரன் வந்து வேஷம் போட்டுறான் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படிங்கிறார் பிரபுபாதர். இவர்கள் அனைவருமே அர்த்தமற்ற சூழ்நிலைகளின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களே ஆவர். கையில் திரிசூலம் வச்சுக்கிறது, மண்டையோடு வச்சுக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான சன்னியாசிகள் நீங்கள் துறவிகளை நீங்கள் பார்க்கலாம் கும்பமேளா திருவிழா போதுவெல்லாம். இவர்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவர்கள் அல்லர். யாருக்கும் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இவங்களால் யாருக்கும் ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இது அங்கீகரிக்கப்படாத ஒரு துறவு. இந்த துறவு சாஸ்திரங்கள் அங்கீகரிக்கப்படலை. அது வந்து யாருக்கும் எந்த ஒரு சிறந்த வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியாது. இருப்பினும் புத்தியற்றோர் இப்போலி சந்நியாசிகளையும் அவர்களது மோசடிகளையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இருந்தாலும் அந்த மாதிரி மக்களையும் பின்பற்றக்கூடியவங்க இருக்கதான் செய்கிறாங்க. இந்த கும்பமேளாவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கூடாரம் போட்டு அங்கே வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றக்கூடியவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைய தினம் வேதங்களுக்கு தொடர்பில்லாத சில மிஷனரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பிரபுபாதர் சொல்கிறார். குறிப்பாக கல்கத்தாவில் தொடங்கின ஒரு மிஷன், மூர்க மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறைய கோழி பண்ணை நடத்துகிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஆன்மீக இயக்கம் அப்படின்னு இன்றைக்கி அரசாங்கம் எல்லாம் அவங்கள பற்றி அங்கீகரித்து சொல்லிகிட்ருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் அந்த மிஷனில் பார்த்திங்க அப்படின்னா சன்னியாசிகள் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஆடு கோழி வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஸோ அதை பற்றி இங்கே சில பிரபுபாதர் வந்து விமர்சனம் பண்ணுறார். இன்றைய தினம் வேதங்களுக்கு தொடர்பில்லாத சில இந்த மிஷனரி இன்ஸ்டிடியூஷன் சன்னியாசிகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. அவர்களோ பாவ செயல்களில் ஈடுபடுகின்றனர். சாஸ்திரங்கள் தடை செய்துள்ள பாவ செயல்களான தவறான பாலுறவு, மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல் மற்றும் சூதாடுதல் போன்றவை. அவர்களோ இறைச்சி, மீன், முட்டை என்று கிடைப்பதையெல்லாம் உண்கின்றனர். அவர்கள் சில நேரங்களில் மது அருந்தவும் செய்கின்றனர். இதுக்கு அவங்க இந்த மாதிரி செயல்கள் ஈடுபட்டு அவங்க என்ன அதுக்கு சமாளிக்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சில சமயங்களில் இந்த வடதுருவ பகுதி மாதிரியான குளிர் தேச மேற்கத்திய நாடுகள் மாதிரியான குளிர் பிரதேசங்களில் வந்து எப்படி மக்கள் வந்து இந்த மாது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களோ அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இத்துறவிகள் இப்பாவ செயல்கள் எல்லாம் மக்களுக்கு, அதாவது ஏழைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை, தரித்திர நாராயண சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு சேவை செய்கிறோன்ற பேரில் இந்த அப்பாவி உயிர்களுடைய அப்பாவி மிருகங்கள், ஆடு கோழி எல்லாத்தையும் கொன்று அதை துண்டு துண்டாக வெட்டி தான் வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் தான் பாகாண்டிகள் அப்படின்னு விளக்கப்படுது சாஸ்திரங்களில். ஸோ வேத இலக்கியங்களில் பகவான் நாராயணரை சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவனுடைய நிலையில் வைத்து பார்ப்பவனை பாகாண்டி என்று கூறுகின்றன. எஸ்து நாராயணம் தேவம் பிரம்ம ருத்ராதி தெய்வத்தை சமத்வேனைவ வீக்ஷேத ச பசந்தி பவே துருவம். ஸோ புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தர் பகவான் நாராயணருக்கு பிரம்மா, ருத்ரா போன்ற மற்ற தேவதாக்களை சமப்படுத்தியோ அல்லது அவங்கள விட நாராயணரை விட உயர்ந்தவராகவோ கருதுகிறாங்களோ அவங்க பாஷண்டி அப்படின்னு சொல்லப்படுது. பாஷண்டி அப்படின்னா நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கலியுகத்தில் இந்த மாதிரியான பாஷண்டிகள், நாத்திகர்கள் ரொம்ப பரவலாக எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரை இந்த கலியுகத்தினுடைய யுக தர்மத்தை பரப்புறதுக்காக வந்து அவர் இந்த பாஷண்டிகள் எல்லாத்தையும் தமது சங்கீர்த்தனை இயக்கத்தின் மூலமாக அழைக்கணும்னு முயற்சித்தார். ஸோ இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய சங்கீர்த்தனை இயக்கத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா
இப்போது இந்த மாதிரியான இந்த பாஷண்டிகளினுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்ற கருத்தை இங்கே பிரபுபாத் சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நடைமுறையில் நம்ம பார்க்குறோம், உலகெங்கிலும் இன்றைக்கி எத்தனையோ விதமான ஆன்மீகன்ற பேரில் போலி அவதாரங்களும் போலி சாமியார்களும் போலியான துறவிகளும் மக்கள்கிட்ட இருந்து நிறைய பணத்தை பிடுங்கி அவங்க ரொம்ப ஆடம்பரமான புலனின்பத்துக்கான வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் பெரிய துறவி யோகின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப விலை மதிப்புள்ள பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறாரு, ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுக்கிறாரு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாரு. ஆனால் யோகின்னு சொல்லிக்கிறாரு. யோகி அப்படின்னா மனசு புலன்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அது கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கக்கூடாது. வாச்சோ வேகம் மனசக்ரோத வேகம் உத்தரபஸ்த வேகம். உபதேசாமிரதத்தில் ரூப கோஸ்வாமி ஒரு யோகி ஒரு குருன்னா எப்படி தன்னை எல்லா உந்துதல்கள்லேருந்து தன்னை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்றத விளக்கியிருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி போலியான குருமார்களும் இந்த மாதிரி போலியான சாமியார்களும் புதிது கிடையாது. பிருத்து மகாராஜருடைய காலத்திலிருந்தே இருக்காங்க. இந்திரன் தொடங்கி வச்சுருக்கான். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்க குறிப்பாக இந்த கலியுகத்தில் பெரிய பெரிய அசுரர்கள்லாம் இது மாதிரி காவிய உடை அணிஞ்சிட்டு சாதுக்கள் வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி நிறைய பேர் இதை உணராமல் அவங்க பின்னாடி போய் ஏமாந்து போயிட்டுருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் தான் நம்ம பிரபுபாதர் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்குவார். இன்றைக்கி இந்த உலகத்திலேயே ரொம்ப வெளிப்படையாக இந்த மாதிரி போலி அவதாரங்களுக்கு எதிராகவும் தேவதா வழிபாட்டுக்கு எதிராகவும் மாயாவாதத்துக்கு எதிராகவும் ரொம்ப ஆணித்தனமான பிரச்சாரம் செய்யக்கூடிய நான் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் ரொம்ப பெருமையாக பல முறை சொல்லிக்கிட்டது உண்டு. உண்மை அதுதான். அதனால தான் இன்றைக்கி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் தனித்துவம் மிக்கதாக இருக்குது. ஏன்னா சாஸ்திரங்களில் கிருஷ்ணருடைய உபதேசங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை உள்ளபடி நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ பிரபுபாதர் எங்கேயுமே யாருக்காகவும் எதுக்காகவும் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்தது கிடையாது. சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் எல்லாமே. ஆனால் அதுக்காக கொள்கைகளை என்றைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. அமெரிக்காவுக்கு பிரபுபாதர் வந்தபோது மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகராத பாலுறவு கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணும்போது அப்போது பிரபுபாதர்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, சுவாமிஜி நீங்கள் இந்த 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 4 கட்டுப்பாட்டு கொள்கைகளை சொல்கிறீங்க இல்லையா, இதில் ஏதோ 3ஓ 2ஓ கடைபிடிச்சா போதும்னு சொல்லி பாருங்கள், இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னாங்க. பிரபுபாதர் அதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகலை. ஸோ பிரபுபாதர் உறுதியோடு இருந்தார். இது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற கூடிய ஒரு சமுதாயத்தில் போய் இந்த 4 விஷயத்தையுமே கைவிட சொன்னார். அது சாத்தியமும் ஆச்சு. அவங்களுக்கு மாமிசம் உணவு இல்லாமல் அமெரிக்காவில் எல்லாம் அன்னைக்கு பிரபுபாதர் போய் பிரச்சாரம் பண்ண சமயத்தில் எப்படி வாழ்கிறது, வேறு என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பிரபுபாதர் அவங்களுக்கு வழி காட்டினார். என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எல்லாத்தையும் பிரபுபாதர் சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளும் பெருமையோடு சொல்லிக்கிறோம். இதை பின்பற்றக்கூடியவங்க எல்லாருமே பெருமையோடு சொல்லிக்கலாம். சில பிரபுபாதர் மட்டும்தான் ஒரே ஒரு தனி நபராக இன்றைக்கி உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய ஒரு தூய பக்தியை பிரச்சாரம் செய்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பின்பற்றக்கூடிய நம்மளும் உண்மையை சாஸ்திரபூர்வமாக தத்துவபூர்வமாக நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்மளும் அதே வகையில் பிரச்சாரம் செய்யணும். அப்போ தான் இந்த சமுதாயத்துக்கு நம்ம நல்லது செய்ய முடியும். நம்ம வாழ்க்கைக்கும் அதுதான் நல்லதாக அமையும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த சமுதாயத்துக்கும் நம்ம அந்த வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். ஸோ அதனால் எல்லோரும்
இந்த மாதிரியான ரொம்ப அற்புதமான போதனைகள் அடங்கிய இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. இந்த அத்தியாயத்திலேயே இன்னும் நிறைய கருத்துக்கள் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இன்றைக்கி நமக்கு இதோட நேரம் முடிஞ்சதுனால இதோடு நிறுத்திக்கலாம். இது தொடர்ந்து 23வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து இந்த அத்தியாயத்தை பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ இப்போது உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்கலாம், அல்லது சாட்டில் உங்களுடைய கேள்வியை நீங்கள் அனுப்பலாம். ஸோ அனிதா, நீங்கள் கையை உயர்த்திருக்கீங்க. हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी, दंडवत प्रणाम। हरे कृष्णा, प्रणाम माता जी। கிளாஸ் நல்லா இருந்துச்சு பிரபுஜி. அபவுட் பித்ரு மகாராஜ் அண்ட் இந்திரதேவ் வந்து எப்படி ஏமாத்தினாருன்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா அபவுட் அத்வைத்தம் which was given by Shankaracharya, which you told, right? So எனக்கு அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து நீங்க அந்த தண்டம் பத்தி சொன்னீங்க, லைக் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரபுஜி? ஓகே, கிருஷ்ணா. ஸோ அத்வைத்தம் அப்படின்றது இப்போ நம்ம பின்பற்றக்கூடியது சைத்தன்ய மகாபிரபுவோட பாதையை பின்பற்றி நம்ம இன்னைக்கு இஸ்கானில் ரூப கோஸ்வாமியினுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம பின்பற்றக்கூடிய சித்தாந்தத்துக்கு பேர் அச்சிந்தியா பேதா அபேத தத்துவம். அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை. அப்படின்னா ஒரே சமயத்தில் பகவானும் அவரது சக்திகளும் ஒன்றுன்னு சொல்லலாம், வேறுபட்டதுன்னும் சொல்லலாம். அதுதான் அச்சிந்திய பேத தத்துவம். அது மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் தோன்றும் போதும் அவங்க சில சித்தாந்தங்களை பிரச்சாரம் செய்கிறாங்க. ராமானுஜாச்சாரியர் விசிஷ்டா அத்வைதா அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணார். மத்வாச்சாரியார் துவைத அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணார். சங்கராச்சாரியர் அத்வைத சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணார். இதில் இப்போது வைஷ்ணவ ஆச்சாரியர்களான மத்வாச்சாரியரோ ராமானுஜாச்சாரியரோ அல்லது சைத்தன்ய மகாபிரபுடைய அச்சிந்திய பேத தத்துவமோ கொள்கை அளவில் பெரிய வித்தியாசம் கிடையாது. சின்ன சின்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பொதுவாக இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில் எல்லாருமே விஷ்ணு பகவான் கிருஷ்ணரே பரமபுருஷர், மற்ற எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய அவருடைய சேவகர்கள். ஸோ இறைவன் வேறு, இறைவனுடைய சேவகர்கள் வேறு, ரெண்டு வேறு வேறு அப்படின்றத நிலைநாட்டக்கூடிய கருத்து தான் இந்த வைஷ்ணவ சித்தாந்தங்கள் எல்லாம். ஆனால் சங்கராச்சாரியருடைய அத்வைத கொள்கை என்ன அப்படின்னா, இறைவனும் ஆத்மாவான நம்மளும் வேறு வேறு கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு கொள்கை. ஸோ ஆனால் அது உண்மை அல்ல அப்படின்றத சங்கராச்சாரியருக்கு பிறகு வந்த ராமானுஜாச்சாரியரும் மத்வாச்சாரியரும் அதை தோற்கடித்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு இன்னும் அதை ஒரு படி மேலே அச்சிந்திய பேத தத்துவம்ன்ற நிலைக்கு கொண்டு வந்து அதை இன்னும் மெருகூட்டினார். ஸோ இப்போ இந்த அத்வைதாச்சாரியார் அத்வைத்த கொள்கையை பரப்பினதுக்கான காரணம், சங்கராச்சாரியார் அத்வைத்த கொள்கையை பரப்பினதுக்கு காரணம் அது பகவானுடைய ஏற்பாடு, பகவானுடைய திட்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் புத்தர் வந்தார். புத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். புத்தர் வர்றதுக்கு முன்னாடி வேதங்கள்
அப்படின்ற பேரில் சாஸ்திரங்கள் பேரை சொல்லி சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்குன்ற பேரில் நிறைய மிருகங்கள் வந்து பலி கொடுக்கப்பட்டு இருந்தது. ஸோ அந்த மிருகங்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்படணும், ஹிம்சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புத்தர் வந்து என்ன பண்ணார், எந்த ஒரு சாஸ்திரங்களும் நமக்கு வேணாம், எந்த ஒரு சாஸ்திர விதிமுறைகளையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடவுள்ன்ற ஒரு விஷயமும் நமக்கு அவசியம் இல்லை, நம்ம வந்து மற்ற உயிர்களை நேசித்தாலே போதும், நன்னடத்தை நல்லொழுக்கம் இந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்த்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி உயிர்களை பலி கொடுக்கறத நிறுத்தினார். ஸோ அவர் வந்து சாஸ்திரங்களை நிராகரிச்சதுனால மக்கள் எளிமையாக அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவர் வந்து மற்ற உயிர்கள் பலி கொடுக்கப்படுறத நிறுத்தினார். ஆக்சுவலாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற கொள்கை தான் அவர் பிரச்சாரம் பண்ணார், ஆனால் அதை மறைமுகமாக அவர் பிரச்சாரம் பண்ணார். ஆனாலும் அவர் சாஸ்திரங்களை ஏற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதுனால புத்தரை நம்ம வழிபடுறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார் வந்து என்ன பண்ணார், இப்போ சாஸ்திரங்களை சுத்தமாக நிராகரித்து இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எடுத்த உடனே சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மையை, அதாவது விஷ்ணுவே முழுமுதற் கடவுள், நம்ம எல்லாரும் அவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற அந்த உண்மையை எடுத்து சொன்னால் அதை ஏற்கக்கூடிய பக்குவத்தில் மக்கள் இல்லை, அதை ஏற்க மாட்டாங்கன்றதை உணர்ந்து சங்கராச்சாரியார் வந்து அசசாஸ்திரம் அப்படின்னு, அதாவது சாஸ்திரத்தை வந்து திரிச்சு சொல்கிறார், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி இந்த அத்வைத்த கொள்கையை சொல்கிறார். இறைவன் வேறு நம்ம வேறு அப்படின்ற இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாம் ஒன்று தான், கடவுள்னா வேற யாரோ கிடையாதுப்பா, நீயும் நானும் எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் கடவுள் தான் அப்படின்ற அந்த கொள்கையை கொடுத்தார். ஸோ அதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா அவர் மறுபடியும் மக்கள் மத்தியில் சாஸ்திரத்தை கொண்டு வந்து நிலைநாட்டினார். ஸோ அதன் பிறகு அவருக்கு பின்னாடி வந்த ராமானுஜரும் மத்வாச்சாரியரும் அந்த அத்வைத்த கொள்கை வந்து தவறானது அப்படின்றத நிலைநாட்டி வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலைநாட்டினாங்க. ஸோ இதுதான் இந்த வெவ்வேறு கொள்கையை பற்றி சுருக்கமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டீங்க என்னென்னா, இப்போது இந்த சந்நியாச தண்டம், ஏகதண்டம் திரிதண்டம் அப்படின்ற 2 சந்நியாச முறை. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இருந்தது திரிதண்டம் மட்டும். திரிதண்டம் அப்படின்றது ஒருத்தருடைய மனசு, புத்தி, வார்த்தை, அதாவது மனம், புத்தி, வார்த்தை, இந்த 3த்தையும், உடல், இது எல்லாத்தையுமே இறைவனுடைய சேவையில் அர்ப்பணிச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிம்பல், ஒரு அடையாளம் தான் இந்த திரிதண்டம் அப்படின்றது. ஸோ அந்த திரிதண்டம் அப்படின்றது தன்னை இந்த பௌதிக சமூக செயல்களிலிருந்து, சமூக செயல்பாடுகளிலிருந்து துறவு கொண்டுட்டேன் அப்படின்றது காட்டுறதுக்கான ஒரு அடையாளமாக அந்த 3 தண்டங்கள் திரிதண்ட சன்னியாசிகள் வச்சுருப்பாங்க. இப்போ இஸ்கானில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் அந்த திரிதண்ட சன்னியாசம் ஏற்றவங்க, அவங்க திரிதண்டம் வச்சுருப்பாங்க. ஸோ ஏகதண்டம் அப்படின்னா அது ஒரே ஒரு குச்சி தான் இருக்கும் அந்த தண்டத்தில். ஸோ அதுதான் இந்த திரிதண்டம் ஏகதண்டம் பற்றின கருத்து. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Yeah, okay. Yeah, thank you for that explanation. So திரிதண்டம்னா like we are going to the devotional service of the Lord. அப்படி ஆமா, எல்லாத்தையும், அதாவது நம்முடைய மனசு, உடல், வார்த்தைகள் எல்லாத்தையும் பகவான் சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டவங்க. உலகாயுத விஷயங்களில், சமூகம் சார்ந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்றதில்லை அப்படின்றதுக்கான அடையாளம் அது. ஓகே ஓகே பிரபுஜி. எனக்கு குடும்பம், உறவு, ஏன்னா இந்த சமூக சார்ந்த செயல்கள், உலகாயுதமான இன்னைக்கு சந்நியாசம்ன்ற பேரில் வேறு இயக்கங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பள்ளிக்கூடங்கள் கட்டுறது அல்லது ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதுவெல்லாம் செய்கிறதுக்கு பேர் உண்மையான சந்நியாசம், துறவு கிடையாது.
ஸோ அதை தான் பிரபுபார் வந்து இங்கே ஒரு பொருளுரையில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார். அந்த ராமகிருஷ்ண மிஷன் பேரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரியான செயல்கள் தான் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு துறவியோட செயலே கிடையாது அது. ஓகே ஓகே. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, லார்ட் சைத்தன்ய மகாபிரபு வந்து அச்சிந்திய பேத பேத பிலாசபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆமா, லைக் ஆப்போசிஷன் ஃபார் சங்கராச்சாரியா பிலாசபி. சோ அச்சிந்திய பேத பேதன்னா வாட் இஸ், அதுக்கு மீனிங் என்ன பிரபுஜி? அதாவது அச்சிந்தியா அப்படின்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்டன்னு, ஓகே இன்கன்சீவபிள். ஓகே. அது நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த மொத்த படைப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய சக்தி, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இறைவனுக்கு பல சக்திகள் இருக்கு. பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா இறைவனுக்கு பலதரப்பட்ட சக்திகள் இருக்கு. அதை வந்து அந்தரங்க சக்தி, தடஸ்த சக்தி, பகிரங்க சக்தின்னு 3 பிரிவுகளாக பிரிச்சிடலாம். அந்தரங்க சக்தி அப்படின்னா பகவானுடைய ஆன்மீக சக்தி. அது வந்து யார் அப்படின்னா இன்டர்னல் பொட்டன்ஷியல். அதாவது ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அந்த ஆன்மீக சம்பந்தமான யோகமய சக்தியை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தடஸ்த சக்தி அப்படின்னா ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாரையும் குறிக்கக்கூடியது தடஸ்த சக்தி. நம்ம வந்து இன்டர்னல் பொட்டன்சி அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினல் ரெண்டுக்கும் நடுப்பட்ட நிலையில் இருக்கும். நம்ம எங்கே இருக்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறதுனால நடுத்தரமான நிலையில் இருக்கிறதுனால நம்ம மார்ஜினல் எனர்ஜி. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எனர்ஜி மாயா. இப்போது நம்ம எல்லாரும் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறோம். நம்ம மகாமாயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அது ஒரு எனர்ஜி. ஸோ இந்த 3ஆவது பிரிச்சிடலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா பகவானுடைய இந்த சக்திகள், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது மொத்த படைப்பிலையும். ஆன்மீக உலகம், பௌதிக உலகம் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இப்போது இந்த சக்தி அப்படின்றது சக்திமானான கிருஷ்ணர் இல்லாமல் வர முடியாது. எல்லாமே கிருஷ்ணர்கிட்டேருந்து வரக்கூடியது தான். ஸோ கிருஷ்ணர் இந்த எல்லா சக்திகளுக்கும் மூலமானவர். அவர் தான் சக்திமான். ஸோ சக்தி அப்படின்றது தனித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த இயற்கை, இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த இயற்கைன்றது தனித்து அதுவாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது இறைவனால் செயல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இறைவனுடைய சக்தி இது. ஸோ அந்த சக்தி அப்படின்றது தனித்து இருக்க முடியாது. அதனால் அது இறைவனிலிருந்து வேறுபட்டது கிடையாது. சக்தியும் சக்திமான்ன்றது வெவ்வேறு கிடையாதுன்றதும் ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் சக்தி இறைவனிலிருந்து வேறுபட்டதாகவும் இருக்குன்றதும் உண்மை. இப்போ சூரிய கதிர்கள் வெவ்வேறானதுன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஒன்றுன்னு சொல்லும்போது சில குணங்கள் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனும் வெப்பமானது, ஒளியை கொடுக்கக்கூடியது. சூரிய கதிர்களும் அதே குணங்களை கொண்டிருக்கு. ஆனால் சூரியன் அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரியது. சூரிய கதிர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட பல மடங்கு அதிகமானது. இப்போ சூரிய கதிர்கள் நம்ம மேலே படும்போது நம்ம எரிஞ்சு போயிடுறதில்ல. ஆனால் நீங்கள் சூரிய கிரகத்தில் இதே உடலோடு போக முடியாது, எரிஞ்சு போயிடுவீங்க. ஸோ அது மாதிரி ஒற்றுமையும் வேற்றுமையும் ஒரே சமயத்தில் இருக்கிறதுனால அது அச்சிந்தியா, அது வந்து சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஸோ ரெண்டும் வேறு வேறுன்னு சொன்னாலும் அது நிறைவு பெறதில்லை, ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னாலும் நிறைவு பெறதில்லை. ஸோ அதனால் அது நிறைவான ஒரு கொள்கை அப்படின்னா அது அச்சிந்திய பேத தத்துவம். அது சாட்சாத் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவானே கிருஷ்ணரேன்றதுனால அவர் அந்த இறுதியான கொள்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, थैंक यू. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிரபுஜி. थैंक यू. தேங்க்ஸ் a lot. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சேதுராமன். ஹரே கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ சாதாரணமா ஒரு வீட்டில் வந்து யாராவது இருந்துட்டாங்க அப்படின்னா 13 நாள் அந்த
அந்த இது கொண்டாடுறாங்க. ஓகே. அனுப 13 நாளுக்கு அதை வந்து ஐயா. கடைபிடிக்கிறாங்க. ஆமா. இப்போ வந்து அந்த டைம்ல வந்து ஆ நம்ம ஏதாவது இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இருந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் வருது, ஆ லெக்சர் வருது, அதை கூட ஓகே. கேட்க கூடாதா? தாராளமாக கேட்கலாம், கேட்கணும் கண்டிப்பாக. கேட்கலாம், கேட்கணும் தான். ஆமாம். சரி நாம சரி. சங்கீர்த்தனமும் ஹரிகதா கேட்குறதும் எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இந்த இஸ்கானில் நம்முடைய பழக்கம் என்னன்னா, நம்ம வந்து யாராவது இறந்துட்டாங்க, குறிப்பாக பக்தர்கள் இறக்க போகிறாங்க அல்லது இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே போய் நம்ம நாம கீர்த்தனை பண்ணுவோம். ஏன்னா இந்த நாமம் கீர்த்தனம் தான் வந்து இருக்கக்கூடிய களங்கத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி மிக்கதாக இருக்குது. இந்த கலியுகம் எல்லாமே நிறைய களங்கங்கள் நிரம்பியது. ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லுதுன்னா, கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்திஹேகோ மகான் குணகா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்ரஜேத் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னு சொல்லுதுன்னா, இந்த கலியுகம் வந்து நிறைய தோஷங்கள் நிரம்பியிருக்கு. 1 2 இல்லை, இந்த கலியுகம் முழுக்க கெட்ட விஷயங்கள் நிரம்பியிருக்கு. ஸோ அதனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அஸ்திகேகோ மகான் குணகா, ஒரே ஒரு நல்ல விஷயம். அது என்னன்னா, கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணருடைய நாம கீர்த்தனம். ஸோ அந்த நாம கீர்த்தனத்தை செஞ்சோம்னா முக்த சங்க பரம்ரஜே, அது வந்து நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது, அது நம்மளுக்கு பரம இலக்கை அடைய உதவக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த நாம கீர்த்தனம் ஹரிகதா கேட்குறது இதெல்லாம் வந்து எந்த சூழல்லையும் நம்ம நிறுத்தப்பட வேண்டியதே கிடையாது. அந்த களங்கமான சூழ்நிலையிலையும் நம்ம அதிகம் செய்யப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்னும் இதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். எனக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. இன்னொரு கேள்வி இருக்கு. ஓகே. இந்த பௌத்த மதத்தை பத்தி சொன்னீங்க. ஆமா. அந்த எல்லாரும் வந்து தர்மசாஸ்திரத்தை புரிஞ்சுக்காம ஜீவ ஹிம்சை பண்ணி பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நிறுத்துறதுக்காகவே அவர் வந்து நிறைய அவருக்கு சாஸ்திரங்களை சொல்லாம சிம்பிளா ஜீவ ஹிம்சா பண்ணாம இருந்தாலே நாம வந்து அதுவே போதும்னு சொல்லிட்டு சொன்னார். இப்ப அவங்க வந்து மூணு வார்த்தை சொல்றாங்க. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்றாங்க. தர்மத்தை கொண்டு வந்துட்டாங்க, நடுவில் கொண்டு வந்துட்டாங்க. இதோட அர்த்தம் ஏதாவது இருக்கு? ஆக்சுவலாக எனக்கு அந்த மந்திரத்தினுடைய அவங்க அது எப்போ வந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் புத்தர் வந்து நேரடியாக சாஸ்திரங்கள்லேருந்து எந்த விஷயத்தையும் மேற்கோள் காட்டல. புத்தர் வந்து எந்த சாஸ்திரங்களும் வேணான்றதை ஓப்பனாகவே எல்லாருக்கும் நிராகரித்து அதை பேசினார். ஆனாலும் அவர் பேசினது எல்லா சாஸ்திரங்களில் இருக்கிற விஷயந்தான். ஏன்னா இப்போ உயிர் பலி கொடுக்கக்கூடாது, உயிர்களை ஹிம்சிக்கக்கூடாதுன்றதும் சாஸ்திர கொள்கை தான். நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், நன்னடத்தையோடு இருக்கணும் அப்படின்றதும் சாஸ்திரங்கள் சொல்கிற விஷயந்தான். ஸோ அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது சாஸ்திரங்கள் வேணான்ற பேரில் அதை வந்து மக்களை ஒரு ட்ரிக்கு, அது வந்து ஏன்னா அன்றைக்கி சூழலில் அப்போ தான் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு இது எப்படின்னா, இந்த ஹோல் நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா மாதிரி. இப்போ ஒரு ட்ராமான்னா அந்த ட்ராமாவில் அவங்கவுங்களுக்கு என்ன ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸோ புத்தர் அவருடைய கேரக்டரை அவர் பண்ணிட்டு போயிட்டார். சங்கராச்சாரியர் வந்து அவருடைய இதை அவர் செஞ்சார். மத்வாச்சாரியர், இவர் ராமானுஜர்லாம் வந்து அவங்களுடைய கேரக்டரை பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசியாக சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த ட்ராமாவோட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இந்த அச்சிந்திய பேதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஸோ எல்லா சித்தாந்தங்களுடைய சாராம்சத்தை நமக்கு, எல்லா சித்தாந்தங்களுடைய உயர்வான கொள்கையை நமக்கு இந்த அச்சிந்திய பேத தத்துவம் மூலமாக கொடுத்துருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஸோ ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் மிக்க நன்றி. இவ்வளோ நேரம். ஒன் மோர் கொஷின். கலையரசி
ஹரே கிருஷ்ணா. கலையரசி கையை உயர்த்திருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பிரபு எனக்கு வேற ஒரு கொஸ்டின் இன்னைக்கு உள்ளது இல்ல. சாகாம கர்மா நிஷ்காம கர்மான்னா கொஞ்சம் விளக்கம் தரணும். சகாம கர்மா நிஷ்காம கர்மா. சகாம கர்மா அப்படின்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களில் பலன்களை எதிர்பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது சகாம கர்மா. அதே வந்து இப்போது நம்ம எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு விருப்பமும் எதிர்பார்க்காம இறைவனுடைய திருப்திக்காக மட்டுமே நம்ம செய்யும்போது அது நிஷ்காம அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்க, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட எல்லாருக்கும். அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம இந்த பிருத்துமன்னருடைய அஸ்வமேத யாகம் என்ன நடந்தது, அது நிறைவு பெற்றதா இல்லை என்ன ஆனது அப்படின்ற விவரத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய்.